நாம் நமக்கு ஒரு ஒழுங்கை உண்டாக்காவிட்டால் அது ஒருபோதும் சரிப்பட்டு வராது. அதிகாலை எழும்பி ஆண்டவரை தேட வேண்டும். அதற்கு நாம் ஒரு ஒழுங்கை கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் ஒரு ஒழுங்கை கொண்டு வர வேண்டுமானால் இரவிலே முந்தி படுக்க வேண்டும். சும்மா செல்ல வச்சு சர்று குரு நோண்டி நம்ம 1 மணி வரைக்கும் நோண்டிக்கிட்டு அப்புறம் காலையில் ஆண்டவரை எழுப்புவார். சும்மா அந்த கதையெல்லாம் நம்ம விடக்கூடாது. எல்லாவற்றிலும் தேவன் நம்மிடத்திலே ஒழுங்கை எதிர்பார்க்கிற தெய்வம். என்னிலது வர வேண்டும், நம்மிலது வர வேண்டும் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒழுங்கின்மை இருக்கும் வரை வெறுமை இருக்கும். இந்த வெறுமைகளுக்கு காரணம் சில ஒழுங்கின்மைகள் நம்முடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இருந்ததினால் அதிகமான வெறுமை இருந்தது. ஆகவே தேவன் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அங்கே எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கினார். எல்லாம் உண்டாயிற்று. அதை கடைசி வசனம் சொல்கிறது, தேவன் அதை பார்த்தார், எல்லாம் நல்லது என்று கண்டார். நம்முடைய வாழ்க்கையும் தேவன் பார்க்கிறார், அது நல்லதென்று அவர் சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியருக்கு எழுதின, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பின் தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்முடைய வேத வாக்கியங்கள் எங்கள் கரத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிரமாணங்கள் எங்களுடைய மனதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சீரை பெற்ற நாங்கள் உண்மையிலே பாக்கியவான்களப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளாய் கொண்டு கர்த்தர் நீ பேசுவீராக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. நானல்ல ஆண்டவரே, நீரே பேசுவீராக. நீர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. நீர் பேச வேண்டியதை பேசுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம், நம்பி இருக்கிறோம். கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுடன் நல்ல பிதாவே. பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார், நான் என்றவர் எழுதவில்லை, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். மேன்மை பாராட்டுவேன். அந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுல் அப்போஸ்தலருக்கு மேன்மை பாராட்டுவதற்கு ஏராளம் காரியங்கள் இருந்தது. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நான் இப்படிப்பட்டவன், நான் பென்யமீன் கோத்திரத்தான் என்றெல்லாம் எத்தனையோ காரியங்களை அவர் வேத வசனத்திலே சொன்னாலும் அது ஒன்றை சொல்லுகிறார், நானோ மேன்மை பாராட்டுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அநேகம் காரியங்கள் இருக்கலாம், பின்னணிகள் இருக்கலாம், குடும்ப பின்னணி இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் அதிகம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பவுல் சொல்லுகிறார், நானோ சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. சிலுவை என்று ஒன்று நமக்கு தெரிந்ததற்கு ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டதினால்தான். சிலுவை ஒரு புனித மரம் அல்ல, சிலுவை ஒரு கொலை மரம். ரோமர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலை கருவி.
உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட கொலை கருவிகளிலே அதிகமான வேதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு கொலை கருவி ஒன்று இருக்குமானால் அதுதான் சிலுவை. ஏனென்றால் இட் வில் prolong, அது நம்முடைய மரணத்தை நீட்டிக்கும். அவளை ஈஸியா சாக விடாது, ஆனால் வேதனைப்படுத்தும். அப்படிப்பட்ட சிலுவையில் தான் இயேசுவை அறைந்தார்கள். He was naked, நிர்வாணப்படுத்தப்பட்டார். நீங்களும் நானும் நிர்வாணப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக இயேசு நிர்வாணத்தை ஏற்றுக்கொண்டார். எத்தனை கொடுமைகளை அவர் சிலுவையிலே நமக்காக சகித்தார். அந்த சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கி இருக்காவிட்டால் அந்த சிலுவையினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த சிலுவை நமக்காக ஒன்றையும் சாதிக்க முடியாது. சிலுவை கிறிஸ்தவர்களின் சின்னமாக இருக்கிறது. இந்து சகோதரர்கள் அவர்கள் ஒன்றை சின்னமாய் வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் ஒன்றை சின்னமாய் வைத்திருக்கிறார்கள். நாம் சிலுவையை வைத்திருக்கிறோம். வெறும் சிலுவை, அது வெறும் சின்னமாகத்தான் இருக்குமே ஒழிய அதிலிருந்து நமக்கு வர வேண்டிய நன்மைகள் பலன் வராது. அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இயேசு அதில் அடிக்கப்பட்டார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானார். பவுல் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், அதுதான் கிறிஸ்துவின் சிலுவை. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 20:7-8 இப்படி சொல்லுகிறார், சில ரதங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தராகிய கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நம்முடைய மேன்மை வேறு எதிலும் இல்லை. நமக்கு இந்த ரட்சிப்பு, இந்த கிருபைகள், இந்த அபிஷேகம், பரிசுத்தாவின் நிறைவு எல்லாமே சிலுவையிலிருந்து தான் வந்தது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்தாரோ அந்த முடிவில் இருந்துதான் நம்முடைய வாழ்க்கை துவங்கினது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்திலே ஞான ஸ்நானம் பெற வந்த பொழுது யோவான் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இழந்து போன, அருந்து போன தேவ உறவை நமக்கு மீட்டு கொடுக்கும்படி ஆதாம் பாவம் செய்த பொழுது இந்த மொத்த உலகமும் பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அதான் ஒரே பாவம். அந்த பாவத்தின் பின்னணிதான் பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற உள்ளங்கள். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவரிடத்தில் இந்த பிரச்சனை வந்த பொழுது மரியாள் ஒன்றை சொன்னார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. நாம் அதை கேட்கிறதில்லை, அமர்ந்திருந்து கேட்கிறதில்லை. நான் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா? பிரச்சனை, அவமானம். தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றுகிற இயேசு அங்கே இருந்திருக்காவிட்டால் அந்த மொத்த குடும்பத்துக்கும் வாழ்நாளெல்லாம் பணி. கல்யாணத்துக்கு போங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அங்கே கடைசி வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் அவன் சாப்பாடையா போட்டான், பாதி குறைஞ்ச சோத்தை போட்டான், சாம்பாரை போட்டான், அதை போட்டான், ரசத்தில் புளி இல்லை, ஊறுகாயில் உப்பு இல்லை, எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். 15 வருஷம் 20 வருஷம் அனுப்புறவும் அந்த கல்யாணத்துக்கு போனோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? வசனம் ஒன்று நமக்கு ஞாபகம் இருக்காது,
ஆனால் அன்னைக்கு கல்யாணத்தில் அந்த வத்த குழம்புல புளி இல்லை, மட்டன் வேகலை, சிக்கன், இப்படித்தான் நம்ம நிறைய விஷயங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் அது அவமானம், இந்த குடும்பத்திற்கு தீராத அவமானம். நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவர்கள் நேர்படுத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னா அப்படியே செஞ்சிடணும். கச்சா ஐயா கூட சொன்னாங்க, கச்சா போன பிரசன்னம் பண்ணும்போது கச்சா அடிக்கிற தண்ணீர் ஊற்றிங்க, அது கால் கழுவ வச்சிருக்கிற வெளியே வச்சிருக்கிற பக்கெட்டு நம்ம ஊர் பாணியில அதுல போய் தண்ணியை ஊற்றுங்கன்னா அவ்வளோதான், ஊற்றிடணும். ஐயா அது கால் கழுவ வச்சிருக்காங்க, அதை அதுக்கு வச்சிருக்காங்க, அதில் ஊற்றக்கூடாது, அதில் கிருமி இருக்கும், அதில் வைரஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. அந்த வைரஸை காலி பண்றது அவர் பார்த்துக்கிடுவார், சொன்னவர் செய்வார். நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் கட்டளை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த பந்தியில கொண்டு போன பொழுது என்ன நடந்தது? முந்தின ரசத்தை பார்க்கல, அந்த பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது. நம்ம ஊர்ல குறைய தண்ணி சேர்ப்பாங்க, சாம்பார் குறைஞ்ச ரசத்தை தூக்கி சாம்பார்ல ஊற்றி, நான் செஞ்சிருக்கேன் அதனால சொல்றேன், அது ஊற்றி அடிச்சு தப்பாடிச்சுப்பா நாய் சவுண்டை கொடுத்து வேலையை முடிச்சிருவோம். அதே மாதிரி ஒன்று தண்ணி ஊற்றணும், இல்லை கடையில் போய் பாட்டில் வாங்கி. ஆனால் அவர் சொல்லுகிறபடி அவர்கள் செய்த பொழுது அதிக ருசியுள்ள, இதுவரைக்கும் பார்த்திராத, அதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், the finest wine, finest, அதை விட சிறப்பான ஒரு ரசம் இல்லை. அதான் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் போய் மணவாழ்கிட்ட கேட்கிறான், இது எங்கேயா வச்சிருந்தீரு? நான் எங்கேயா வச்சிருந்தேன்? என்னையா? அவர் சொல்றது இவனுக்கு புரியல, இவன் சொல்றது அவருக்கு புரியல. ஏன்னா என்ன நடந்ததுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். இயேசு அற்புதம் செய்தார். இயேசு அவர் சொல்லுகிறபடி செய்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிற பொழுது அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். அதுதாங்க வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தாவி எதற்கு? பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவி என்பது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, you will be strengthened. எதுக்கெடுத்தாலும் பயம், கோழைகள், அவிசுவாசம், இதெல்லாம் மாறுவது. நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவேனாகில் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் மட்டும் நம்மளை ஆட்சி தேற்றி இருக்காவிட்டால் நமக்கு ஆறுதல் என்பது இல்லாமலே போயிருக்கும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். You will be my witness. என இயேசுவை இந்த உலகம் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. நம்மில்தான் அவர்கள் இயேசுவை பார்த்தாக வேண்டும். நம் மூலம் தான் அவருடைய வல்லமை வெளிப்பட்டாக வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதைவிட பெரிய காரியங்களை செய்வான் என்று எந்த குருவும் சொன்னதில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரமே அதை சொன்னார். இது என்னுடையதல்ல, இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் அதிகம் அவிசுவாசம் கொள்கிறது. இந்த உலகத்தார் கூட இந்த அசனத்துல போய் சாட்டையா, இந்த சர்ச்சில் எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க, நான் கேட்டிருக்கிறேன். நம்ம அசனத்துக்கும் போக மாட்டோம், ஆண்டவரையும் விசுவாசிக்க மாட்டோம். நாம் தான் விசுவாசிக்கணும். ஆனால் விசுவாசத்திலே நாம் அதிக பலவீனமாயிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யார் என்கிற அறிவு நமக்குள்ள வரும் பொழுதுதான், கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக என்ன செய்தார், என் வாழ்க்கையில என்ன நடந்தது. பெரிய வெள்ளிக்கிழமை கூடி அழுது, ஞாயிற்றுக்கிழமை கூடி சிரித்து என இயேசு உயிர் தெழுந்து விட்டார். வெள்ளிக்கிழமை அவர் மரித்து விட்டார். இதைத்தான் நாம் கண்டினியூஸா கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அந்த சிலுவையிலே எனக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது, அதுதான் மேட்டர், அதுதான் மேட்டர். அங்கே அதுல அடுத்த பகுதி சொல்லுகிறார், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. உலகத்திலும்
உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆனால் அதே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்தார் அல்லதான், ஆனால் உலகத்தில் இருக்கிறீர்கள், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகம் ஒன்றை சொல்லுகிறது, இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் நடக்கும், வெயில்ல போனா இப்படி பாதிக்கும், ராத்திரி நிலவுல போனா இப்படி பாதிக்கும். இது உலகத்தின் சட்டதிட்டம். உலகம் இப்படித்தான் சொல்லும். ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்றால் அதற்கு மாறாக இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகளுக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறாரே. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தின் பிரஜைகள் அல்ல. உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தின் பிரஜைகள் அல்ல. நாம் யார்? பரலோகத்தின் பிரஜைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தோடு, அந்த சட்ட திட்டங்களோடு, அந்த பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டவர்கள். நீங்க அமெரிக்கா போனால் அமெரிக்கர்கள் இந்தியாவில் வரலாம், அவர்கள் இந்தியர்கள் அல்ல, அவர்கள் அமெரிக்கர்கள் தான். அதே போலதான் நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தார் அல்ல. உலகத்தார் அல்ல என்று சொன்னவுடனே நாம் பொதுவாக இந்த நம்முடைய பெந்தைக்கோஸ்து செய்திகளிலே என்ன சொல்லிவிட்டோம்? நீ லிப்ஸ்டிக் போடாத, நகை போடாத, அதை போடாத, இதை போடாத, இதை உலகம் என்று சுருக்கி விட்டார்கள். அது அவரவருடைய விருப்பம், அது அவரவருடைய காரியம். ஆனாலும் இந்த உலகம் ஒன்றை சொல்லுகிறது, அப்பாவுக்கு சுகர் இருந்தா எனக்கு வந்துடும், அம்மாவுக்கு சுகர் இருந்தா எனக்கு வந்துடும். இது உலகம், உலகத்தின் மருத்துவம் சொல்லுகிறது. என்னன்னா ஜெனட்டிக், அது நம்முடைய டிஎன்ஏவிலிருந்து அப்படியே கலந்து வருகிறது. ஆனால் நாம் அதை இல்லை என்று சொல்லுகிறோம். அதனால்தான் நாம் உலகத்தார் அல்ல. அது உலகத்தார் அல்ல. இந்த அம்மாவுக்கு சுகர், நான் பிறக்க முன்னாலே நான் நல்லா இனிப்பா சுகரோடு பிறந்தவர், சுகர் பாய் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனால் வைக்கிற பேரை மாற்றி வச்சுட்டாங்க. கிஃப்ட் ஆஃப் காட். பிரசாத்னா கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் ஃப்ரம் காட். ஏதாவது பிந்தி பிறந்ததுனால நான் பிறப்பே ஒரு அற்புதம், அதிசயம். எங்கள் அம்மாவுடைய ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், என் கருவை கலைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டார்கள். அங்கிருந்து தப்பி படைச்சு வந்துதான் இங்க உங்க மத்தியில் நின்று கொண்டு இருக்கு. இதுதான் கிருபை, கிருபை, இதுதான் கிருபை. இதெல்லாம் அவர் பிளான் போட்டு அவர் வச்சிருக்கிறார். இந்த தேதி அன்றைக்கு அவருக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எப்படியோ காப்பாற்றப்பட்டேன், கொண்டு வரப்பட்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நடுவில் நின்று சொல்வதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே பவுல் சொல்லுகிறார், உலகம் அளிக்கப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டேன். இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமும் நம்மை பாதிக்க முடியாது. காரணம், நாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். We are under the shadows of the God Almighty. நாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி இருக்கிறோம். அந்த சர்வ வல்லவருக்கு மேலாக எந்த அதிகாரமும் கிடையாது. ஆகவேதான் உலகம் நம்மை பாதிக்க முடியாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோமர் நிருபத்தில் எழுதுகிறார், நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்படி நம்முடைய மனம் புதிதாகிறது, எப்படி நாம் மறுரூபமாகிறோம்? நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஞான ஸ்நானத்தினாலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க சாதாரணமானவங்க கிடையாதுங்க. அந்த இடத்தை விட்டு தயவு செய்து தேவ பிள்ளைகள் வெளியே வாருங்கள். சூழ்நிலைகளை வைத்து உங்க பேங்க் பேலன்ஸை வச்சு நீங்க யாருக்கு கணக்கு போடுவதை நிறுத்தாதவர்கள். பேங்க்ல நிறைய பணம் இருந்தா நாம அப்படியே நிறைய வித்தியாசமா இருக்கும். அங்க குறைய குறைய நம்ம ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். என் வாழ்க்கையில இருக்கிறது நான் தான் சொல்றேன். அது மினிமம் பேலன்ஸ் கிட்ட போயிட்டுனா விசுவாசம் தள்ளாடி முழங்கால் அடிச்சு அப்புறம் ஜபத்தை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை அந்தவரே பேசும்.
அப்புறம் அது ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சம் இது குறையும். உண்மை இல்லைங்க, நடக்கிறத பேசுவோம், சும்மா இல்லாதபடி நம்ம மாயெல்லாம் பண்ணவே கூடாது. கொஞ்சம் அது அப்போ நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கிறது? நம்ம நம்பிக்கை இந்த வரைக்கும் நான் இப்போன்னு சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு என் நம்பிக்கை இந்த பேலன்ஸ் மேலே தான் நிற்கி, அது கொஞ்சம் குறைஞ்சவொடனே கொஞ்சம் டக்கடன்னு ஆடுது. உண்மை. அந்த நிலையிலிருந்து நாம் மாறி கிறிஸ்து நமக்காய் ஏன் மரித்தார், கிறிஸ்து நமக்காய் என்ன செய்தார், என்ன செய்து முடித்தார். நீங்க இப்ப நான் பிரசாத், நான் யாரு, இன்னார் பையன் உலகம் சொல்லும், அது அல்ல, அது முடிஞ்சு போச்சு. நான் சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எதுக்கு எடுத்தீங்க? ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகம் போக முடியாது, ஆண்டவர் நரகத்தில் போட்டுவார்னு ஒருத்தர் பட்டமெல்லாம் காட்டி சொன்னாரியா, வயிற்றெல்லாம் கலக்கி உடனே ஒப்பு கொடுத்தேன். இது அல்ல ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பதின் சரியான விளக்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கலை. நான் எடுத்தெல்லாம் பயந்து தான், உண்மையில பயந்து தான் இருக்கேன், எடுக்கணும் பயந்து எடுத்துட்டேன். ஏன்னா அந்த நரகம் பரவாயில்லைங்களா, நரகம் அப்படி எரியும் இப்படி எரியும்னாங்க, நமக்கு நன்னால பயம் வந்துச்சு. இது சின்ன பிள்ளை இருந்த கேட்டு 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 இது என்னன்னா ஞானஸ்நானம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6:3, ரோமர் 6:3, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாக்குகிற ஞானஸ்நானம். அவரோடு கூட எழுப்பப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு, அதனால்தான் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. பிதாவினிடத்திலே யோவான் 17 அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, இந்த உலகத்தில் எதுவும் என்னை பாதிக்க முடியாது. Hallelujah. We are special. We are special people. அதனாலதான் உலகத்தில் தான் இந்த உலகத்தை பற்றியே பேசுறது நம்முடைய வாழ்க்கை. அதனாலதான் என் வாய்க்கு காவல் வையும். கொரோனா வந்துச்சுன்னா கொரோனாவை பற்றி அதிகம் பேசுறது நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கும். கொரோனா அப்படி வருது இப்படி வருது அப்படி வரும், அது வந்தால் கையில சைலுக்கும் மூச்சு திணறும். இதை விளக்கமா இந்த உலகத்துக்கு டாக்டர் சொன்னாங்களோ இல்லையோ நம்ம சொல்லியிருப்போம். ஏங்க கொரோனாவை தாண்டி நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதெல்லாம் காரணம் என்ன? நம்ம நோயில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதுவா? இல்லை, கர்த்தருடைய பாதுகாப்பு. வாதமும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னார், அணுகாது. வியாதியை இயேசு சிலுவையிலே அவர் நமக்காக பரிகாரியானார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். You have been healed. இன்னும் ஏன் அந்த ஹீலிங்கை நம்ம அனுபவிக்கல? அந்த அறிவு நமக்கு வரல. நம்ம சுகரை பத்தியோ நம்முடைய வியாதிகளை பத்தியோ அப்படியே எழுத்து இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தள்ளிடுவோம். ஆக்சுவலாக ஒரு ஏன்னா அது மற்றவங்க இருதயத்தையும் கரைந்து போக பண்ணும். நாளைக்கு சைட்டில் மேலே ஏறி இருந்து தண்ணி நினைச்சேன். அப்போ ஒருத்தர் வந்தார், ஒரு போதகர் தான் பக்கத்தில் இருக்கார். சார் மேலே ஏறாதுக்கு பிரதர், இதே மாதிரி எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் மேலே ஏறி கீழே வந்து அவருக்கு கை போய் கால் போய் இப்போ கம்பு வச்சு நடக்காருனார். எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு அந்த கற்பனையெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கம்பு வச்சு நடந்தால் நம்ம வீட்டம்மா என்ன செய்வா, நம்ம இப்படி நடந்துகிட்டு இருந்தா. அவர் அப்படி ஒரு பிக்சர் கொடுத்தாரு பாருங்க. நான் மெதுவாக ரிவர்ஸ் அடித்து மரியாதையே கீழே நினைக்கிறேன். ஏன்னா தைரியமாக ஏறினேன். இவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்மளை ரொம்ப கலகம் பண்ணி. அதே மாதிரி தான் நாம் எனக்கு சூழ்நிலையை பேசுகிறவர்களாக அல்ல. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துறைத்தரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. ஏன் பிசாசு போராடுறான்? ஏன் போராடுகிறார்? ஒரு ஊழியரோடு ஏன் போராடுகிறார்? ஒரு நல்ல காரியம் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். நீங்கள் இருக்கிற நிலைமையில இருக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய தந்திரம். பவுல் பிசாசுடைய
தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அதனாலதான் ஊழியர்களோடு போராடுகிறார். நீ இதை சொல்லாத, இதை அவனை சீர்படுத்தாத, அவனை சரிப்படுத்தாத, அப்படியே அவன் இஷ்டத்துக்கு விட்டுரு, மொத்தத்தில் போய் சேரட்டும். நான் இருக்கிறத பார்த்துக்கிட்ட நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஊழியரோடு அதுதான் போராடுகிறார். விளையாட்டாய் பேசவில்லை. அந்த சீரியஸ்னஸை நம்ம உணரணும். ஏன் போராடுறான்? நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நம்மளை ஒரு பொறுப்பா கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்காகத்தான் பிசாசு அவர்களை போராடுகிறார். அப்ப நின்று ஜெயம் எடுத்து இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாகவும் கையெழுத்துகளினால் நமக்கு விரோதமாய் இருந்த அந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஆகவேதான் நாமும் வெற்றி சிறக்கிறோம். சிலுவையிலே இயேசு, நாம் உலகத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அவருடன் ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் யோசித்துக் கொண்டிராதீர்கள். நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்மை போஷிக்கிறவர் நம்முடைய தேவன், நம்மை பராமரிக்கிறவர் நம்முடைய தேவன், நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன், நம்மை காக்கிறவர் நம்முடைய தேவன். எல்லாவற்றுக்கும் மேலால் அவர் நம்மை காண்கிற தேவன். நம்மை காண்கிற தேவன். நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். நாம் அவரோடு கூட உயிரோடு உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். மரணமே கூறி பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நமக்கு வர வேண்டியதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள், வேதனைகள் அனைத்தும் நமக்காக, நம் பேரிலே அங்கே ஒரு மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது, ஒரு பரிமாற்றம் நடந்தது. அந்த எக்ஸ்சேஞ்ச் மேல நடந்ததுனாலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்புக்கு தேவன் கொடுத்த கிரயம் என்பது சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்க பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறோம். ஸ்டேஷன் வரைக்கும் போவோம், சில பேர் விட்டா தண்டவாளத்துக்குள்ளே போயிடுவாங்க, ட்ரெயின் தான் கூட்டு. அப்போ நம்ம எவ்வளவு, ஏன் காரணம் என்ன? அன்பு. இந்த குமாரனை பிரிய மனதில்லாமல் நமக்காக அவரை அனுப்பினார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவன் நாமம் இயேசு. ஆனால் சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவரை பிதா அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார். அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார். அவர் வரப்போகிற மேசியா. அந்த சிலுவை அவரை பிதாவின் வலது வாரிசத்திலே கொண்டு உட்கார வைத்தது. நம்மையும் உன்னதங்களில் அவரோடு கூட தேவன் உட்கார பண்ணி இருக்கிறார். நாமும் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயானே ஒரு நாள் சொன்னாங்க, நம்முடைய எல்லாம் நம்முடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறது, எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். தேவன் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, சிலுவையினாலே எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள். இயேசு கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன? என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்து. எவ்வளோ போராடி பார்த்தப்பா, தப்பிச்சிடலான்னு பார்த்தேன், முடியலன்னு சொல்லியா முடிந்ததுன்னு சொன்னாரு.
நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இவ்வளவு பெரிய கிரயத்தை நம்ம செலுத்த முடியுமா? இந்த முழு உலகத்தையும் நமக்கு சொந்தமாக இருந்து வித்தே கொடுத்தாலும் இந்த இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவன் ரட்சிப்பை நமக்கு ஈவாய் இலவசமாய் கிருபையினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் ஒரு நாள் அசதியா இருக்கக்கூடாது. ஏன்னா அது எவ்வளவு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டு அந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சிலுவை அவர் செலுத்தின அந்த கிரயத்தினாலே ஆண்டவர் அப்ப எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாட்களுக்கு பின்பு பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். நம்முடைய குரோமோசோம்ஸ்ல எழுதலாம். அப்படின்னா என்ன? அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உள் எழுதப்பட்ட குரோமோசோம்ஸ், இந்த ஜீன்லாம் மெடிக்கலி சொல்றாங்க, அதுலதான் நம்ம தலைவிதி, அதாவது தகப்பனிடத்திலிருந்து தாயிடத்திலிருந்து நமக்கு கடந்து வருகிற காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் சிலுவையிலே அவரோடு விட அடிக்கப்பட்டு அவரோடு விட உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டபடியினால் இந்த பின்னணியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவரோடு நாம் கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறோம். நம்ம டிஎன்ஏ மாறிடுச்சுங்க. நம்ம டிஎன்ஏ மாறிடுச்சு. நாம் அவரோ அந்த காட்டு ஒலிவ மரமாக இருந்த நாம் வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்திலே இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதின் வேருக்கும் சாரத்துக்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். நம்முடைய எல்லாமே ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மொட்டையா போய் நிற்க முடியாது. எவ்ரிதிங் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நமக்கு எல்லாமே அவரை பார்த்ததுனாலதான் நம்மளை சும்மா விட்டு வச்சிருக்காரு. அவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. நம்ம ஒரு தப்பு நான் பண்ணலை, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் 100க்கு 100 நாம் பெர்ஃபெக்ட் யாரும் சொல்ல முடியாது. நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். வேதம் நம் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் சரீரத்தை அடக்கி ஆளுகிறவனுமாயிருக்கிறான். எல்லாத்துக்கும் பிரச்சனையே வாய் தான். நம்ம வாய் தாங்க. நாம் அதை தெரிஞ்சுதான் சொன்னார், வாய்க்கு காவல் வையும், முதல்களின் வாசலை காத்துக்கொள்ளும். ஜீவனும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன். என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தான், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எல்லா குப்பையும் லோட் பண்ணி உள்ள வச்சா அங்கிருந்து அதுதான் வரும். வசனம் லோடாக இருந்துச்சுன்னா வார்த்தை வரும். நீ ரொம்ப கவனிக்கணும். ஒருத்தர் எதை சொன்னாலும் வசனத்தை சொன்னார், இவர் பெரிய தந்திரவியா, எதை சொன்னாலும் வசனத்தை தான் சொல்லுவார். இல்லை, அது இருதயத்தில் இருக்குது. நம்ம இருதயத்தில் இருந்தால் அது வரும். சக்தியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்ப நம்ம சக்தி பூரா வசனமாக நிரம்பி இருக்கணும். வார்த்தைகளினால் நிரம்பி இருந்தால் சூழ்நிலைகளை இயேசுவை சாத்தான் சோதித்த பொழுது அவர் ஜெயித்ததற்கு ஒரே வழி காரணம் வார்த்தையினால் தான் அவரை ஜெயித்தார். உடனே 10 தூதர்களை கொண்டு இவனை பிடிச்சு நான் வெளுவெளுங்க அவர் சொல்லவே இல்லை. எழுதி இருக்கிறது. பேச முடியல, பிசாசு பேச முடியல, அவரை விட்டு விலகி போனான். முடிஞ்சு போச்சு. வசனம் என்ன எழுதியிருக்கோ அதான். நம்ம பிசாசுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்கிறது இல்லை. பிசாசுக்கு பயப்படுற பயம் கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை. ஏன்னா அப்படியே பயம் கட்டிட்டாங்க. இதெல்லாம் வார்த்தை. வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நம்முடைய டிஎன்ஏவில் எழுதப்பட்டு இருக்குமானால், அது எரேமியா 31:33 அதுதான் சொல்லுகிறது. எபிரேயர் 8:10 அதுதான் சொல்லுகிறது. பின்னால் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், இந்த நாட்களுக்கு பின்பு இந்த பிரமாணங்களை, எந்த நாட்களுக்கு பின்பு? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயலில் இணைக்கப்பட்ட பின்பு பிரமாணங்கள், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய மனதில் எழுதப்பட்டிருக்கு. அதை எழுதுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியான அபிஷேகம். இந்த வேதத்தை அவர் துணை இல்லாம படிக்க முடியாது. இந்த வேதத்தை எத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றாங்க? இந்த ஒரே புஸ்தகம் தான்.
சரி போதும், நாம 2 எக்ஸ்ட்ரா சேப்போன்னு ஏதாவது சேர்த்துருக்காங்களா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் அதை எழுதினார்கள். நான் சொல்லுகிறதை எழுதுந்தான் யோவானுக்கு பத்மு தீவிலே ஆண்டவர் சொன்னார். நான் உன்கிட்ட சொல்ல போறேன், அவன் எழுது, அதை எழுது. நம்முடைய எழுதுற பழக்கம். அன்றைக்கு ஆண்டவர் என்னோட உண்மையில் தெளிவாக பேசுகிறார். எப்போ ஏதாவது ஆண்டவர் சொன்னார்னா அப்படியே பைபிள் ஏதாவது குறிச்சிட்டு அதான் நமக்கு ஞாபகம் இருக்குமே, அது வீட்டை விட்டு வெளியே போனோன்னு மறந்துடும். அதுக்கு தான் பைபிள் படிக்கும்போது ஒரு டைரி வச்சு ஆண்டவர் பேசுனதை எழுதுவோம். எத்தனாம் தேதி பேசினார், என்ன பேசினார், அதை மறுபடியும் ஆண்டவருக்கு நாம் சொல்லி, ஆண்டவர் அன்னைக்கு சொன்னீரே. ஒரு நாள் நாங்கள் சொந்த வீட்டுக்காக, எனக்கு சொந்த வீடு கிடையாது, ஜெபம் பண்ணேன். எழுந்ததெல்லாம் விட்டு வேலை பண்ணாச்சு. இன்னும் திரும்பி கத்த நிச்சயம் தருவான். அப்போ மீகா 4:4 அன்னைக்கு அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவனவன் தன் தன் திராட்சை செடி நிலையிலும் அத்திமர நிலையிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் நான் தங்கி இருக்க பண்ணுவேன். ஐயா வசனம் அனுப்புவாங்க. அன்னைக்கு அதை தான் அனுப்பியிருக்காங்க. இதுதான் கன்ஃபர்மேஷன், உறுதி. அப்போ வீடு ரெடி, எங்கன்னு தெரியல, கண்டிப்பா ரெடி. அதே மாதிரி நாங்கள் கர்த்தர் வார்த்தையோடு பேசுவார், இன்னொருவரை கொண்டு அதை உறுதிப்படுத்துவார். இதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். நாம் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறோம், உலகம் நமக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாகி உயிர்த்தலின் சாயலை இறக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் புதிய மனுஷனாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷன் ஒழிந்து போனார். நம்முடைய கேரக்டர் எவ்ரிதிங் இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு வருகிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவதாக ஒரு மனிதனாகிய பவுல் சொல்ல முடிந்தது என்றால் அதற்கு காரணம் எப்பேற்பட்ட மோசமான மனிதர். அவருடைய குரோமோசோம்ஸ் எல்லாம் மாறிச்சு. அவருடைய அந்த ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம மறுரூபமாக்கப்பட்டவர்கள். we are transformed people. அது எங்கே ஏற்படுகிறது? நம்முடைய மனதில் ஏற்படுகிறது. அந்த மனதிலே தான் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று